நம்முடன் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நினைக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். உங்களுக்கு கேட்டதா விஜய் பேசிய கருத்துக்கள்? இல்லைங்க, இது யாருக்குமே கேட்டதா இல்ல. விஜய் பக்கத்தால அதே வேன்ல நின்றுட்டு இருந்த அவரோட செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு அது விஜய் என்ன பேசினான்னு கேட்டு இருந்தா கூட அதே பெரிய ஆச்சரியம் தான். என்னன்னா ஒரு 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 பெத்தட்டிக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு நல்ல ஆடியோ லைன் கூட இல்ல. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இங்க கவனமா கையாண்டிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா வேன், அந்த வெஹிக்கிள் அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணவங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரான ஆடியோ சிஸ்டமா இங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஆடியோ சிஸ்டம் எக்யூப் பண்ணியிருக்கலாம். ஸோ விஜய் என்ன பேசினாருன்னு தெரியல. ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நமக்கு அப்பப்பா கேட்டுச்சு. ஒன்னு சொன்னீங்களே செய்திகளா, டிஎம்கே கொடுத்த வாக்குறுதிகள் கொடுத்த முக்கியமான ஒரு சில பாயிண்ட் அவர் சொல்லி அதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டாரு. அதே மாதிரி 1000 ரூபாய் திட்டம் திமுக தலைமையிலான தமிழரசு தற்போது பெண்களுக்கு கொடுத்து வரும் 1000 ரூபாய் திட்டம் தொடர்பாகவும் அவர் சில விமர்சனங்கள் முன்வைத்திருந்ததாக தெரிகிறது. அதனை தாண்டி அவர் என்ன எக்ஸாக்டா என்ன டீட்டெயிலா பேசினாங்கிறது தெரியல. ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட்லனாச்சும் ஆடியோ சிஸ்டம் இது சரி பண்ணுவாங்களா, பிக்ஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். பட் கூட்டம் நல்ல கூட்டம். ஆனா என்ன மெசேஜ் விஜய் அந்த கூட்டத்துக்கு கொடுத்தாரு? வெறும் விஜயை பார்க்க வந்த கூட்டமா மட்டும் இது மாறி இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய டிவிடெண்ட் வந்து விஜய் கட்சிக்கு கிடைக்காது. சோ இது பார்க்க வந்த கூட்டத்தை அவர் எப்படி தன்னோட தொண்டர்களாக மாற்றணும், மக்களை தொண்டர்களாக மாற்றணும், தொண்டர்களை வாக்காளர்களாக மாற்றணும். சோ மக்களை வாக்காளர்களாக மாற்றணும், வாக்காளர்களை தொண்டர்களாக மாற்றணும். இதுதான் ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷனா இருக்கணும். பட் விஜயோட பேச்சும் மாநாட்டிலையும் கொஞ்சம் கம்மியா தான் பேசுறாரு. இன்னைக்கு பேசினதே யாருக்குமே கேட்கலைங்கும் போது இவ்வளவு பெரிய இது வந்து ஒரு டான்ஸ் குவிப்பா போய் முடிஞ்சதா தான் பார்க்க முடியுது. இப்போ ஒட்டுமொத்தமா 9 தொகுதிகளை சேர்ந்த ரசிகர்களை, தொண்டர்களை மாநகரத்தின் குறுகிய சாலைகளுக்குள்ள ஒன்னா திரட்டுற இந்த நடைமுறை இருக்குல்ல, இந்த நடைமுறை அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? ஒரு 4-5 மணி நேரம் டிராவல், அதன் பிறகு சில நிமிடங்கள் பேசுறாரு. ஆனா பேசுனது பக்கத்துல இருக்கவங்களோட கேட்கல, என்ன பேசுறீங்கன்னு கேட்கலன்னு தொண்டர்கள் முழக்கம் எழுப்புறாங்க. அது கூட விஜயால ரிசீவ் பண்ண முடியாத ஒரு சூழல் அங்க இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? கூட்டம் நல்லா கூடி இருக்குங்க. கூட்டம் கூட்டினாங்களா கூடி இருக்காங்கிறது விவாதக்கு உட்பட்டது. அது நம்ம இப்போதைக்கு அதுக்குள்ள போக வேண்டாம். பட் ஆனா வந்தவங்களுக்கு விஜய் பேசுனது கூட கேட்கலனா இப்ப அரேஞ்ச்மெண்ட் வந்து எவ்வளவு புவரா இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் நாம பார்க்க வேணும். சோ விஜய் பேசின பாயிண்ட்ல இங்க இருக்கிற மக்களுக்கு இம்ப்ரெசிவா, மக்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்ன பேசினாரு, பேசின மக்களுக்கு போய் செஞ்சுட்டாங்கிறதா நம்ம இப்போ பேசிட்டு வரோம். சோ அதனை தாண்டி இந்த 9 மாவட்டங்களிலிருந்து ரசிகர்கள் வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. பட் கூட்டம் நல்ல கூட்டம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு 5 மணி நேரம் 10:30க்கு பேச வேண்டியது இப்ப அவர் வந்து 3 மணிக்கு பேசியிருக்காரு. ஒரு 4.5 மணி நேரம் மக்கள் இந்த பேச்சுக்காக தான் அங்க இருக்கிற தொண்டர்கள், அவரோட கட்சி தொண்டர்களும் அதே போல ரசிகர்களும் இவரோட பேச்சுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. சோ ஒன்னும் ஒரு நல்ல ஒரு போய் ரீச் ஆகல. அவர் பேசினார் என்னன்னே போய் ரீச் ஆகாத போது என்ன பேசினார், அதுக்கான ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் நாம் பண்றது எந்த விதத்துலயும் நியாயமா இருக்கு. இப்ப இதுல 2 அம்சம் இருக்கு. ஒரு அம்சம் வந்து விஜயனுடைய டிராவல், விஜய பாக்குறதுக்காக வந்த கூட்டம். 2வது அரசியல் ஆய்வாளர்கள், காமன் பீப்புள் எல்லாருமே அவர் என்ன பேசுறாரு, என்ன கருத்தை பேசுறாரு அப்படிங்கறத கவனிக்க காத்துட்டு இருப்பாங்க. இது 2ல அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் அடுத்து ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. நேரமும் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த 3 பாயிண்ட்லயும் அவர் பேசக்கூடிய கால அளவு கண்டிப்பாக கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறத ஒரு அனுமானமா இருக்கு. ஆகையால் இந்த முதல் நாள் ஒரு ரோட் ஷோ, விஜயை பார்ப்பதற்கான ஒரு நாள், அப்படியா இந்த முதல் பரப்புரை முடியுதா? இல்லைங்க, பரப்புரை வெறும் தன்னை பார்ப்பதற்காக தொண்டர்களை வரவச்சிருந்தாருன்னா அது வந்து ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவா தான் போய் முடியும். விஜயை பாக்குறதா இருந்தா டிவி ஸ்கிரீன்ல டிவி ஆன் பண்ணிட்டு விஜய் நடிச்ச ஏதாச்சும் ஒரு படத்தை ஆன் பண்ணி பாத்துக்கலாம். காலம் மாறிட்டு வருதுங்க, நேர்ல வந்து பார்க்க வேண்டிய காலம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் தலைவர்களை நேர்ல போய் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு டிவி ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப காலம் தொழில்நுட்பமும் வளர்ந்து விட்டது. விஜயை பார்க்கணுங்கிறதுதான் ஒரு குறிக்கோளாக இருந்ததுன்னா டிவி ஸ்கிரீன்லயே விஜய் மொபைல்ல விஜய பாத்துருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து விஜய் என்ன பேசினான்னு கூட தெரியலனா இந்த பார்க்க வந்தவர்களா வாக்காளர்களாக மாற்றுவது மிக மிக கடினம். எனவே கூட்டம், அந்த கூட்டத்தை கொள்கையுடனும் அதை அரசியல்படுத்த வேண்டும். அப்பதான் ஒரு கட்சி வளரும். விஜய் முதல் பாயிண்ட்ல, தன்னோட பிரச்சாரத்தோட முதல் பாயிண்ட்ல அதை செய்ய தவறிட்டாருங்கிறது என்னோட கருத்து. அடுத்தடுத்து ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அதுல இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த நாள் தொடங்கினதிலிருந்து காவல்துறை ஒரு 23 நிபந்தனைகள் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட் விஜய்க்கு கிடைக்கலையா, இல்ல தொண்டர்கள், நிர்வாகி, 2ஆம் கட்ட நிர்வாகிகள் காவல்துறைக்கு ஒத்துழைக்கலையா? அதை எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, இது வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு பார்ட்டியா தான் நான் பாக்குறேன். அந்த கூட்டம், பார்ட்டி விட்டுருங்க, பார்ட்டி வேற,
இந்த கூட்டம் ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு கூட்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா காவல்துறை கொடுத்திருந்த எந்த ஒரு நிபந்தனையும் அவர்கள் கடைபிடித்த மாதிரி தெரியவில்லை. இது யாருக்கு நஷ்டம்? இப்போ காவல்துறை ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கன்னா இந்த பிரச்சார பயணம் சுமூகமாக நடைபெற வேண்டும், அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறக்காக தான் காவல்துறை ஒரு சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அந்த நிபந்தனை மீறுவதால் யாருக்கு இப்ப நஷ்டம்? விஜய் 10:30 மணிக்கு பேச வேண்டிய பாயிண்ட்லயே 3 மணிக்கு தான் வந்து பேசியிருக்காரு. இப்ப போக போக இது மறுபடியும் டிலே ஆகும். சோ இது நஷ்டமே அதே கட்சிக்கு தான், விஜய் கட்சிக்கு தான் இது பெரிய நஷ்டம். அவர் மக்களை சென்றடைந்து மக்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்பை அவளுடைய கட்சி தொண்டர்களே கெடுக்கிறாங்க. சோ விஜய் தன்னோட கட்சி தொண்டர்களை இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் ஆக்க வேண்டும். அதுக்கு டிசிப்ளின்டு ஃபோர்ஸ்ங்கிறது நம்ம எப்படி சொல்றோம்னாங்க, ஒரு கொள்கை பிடிப்புடன் ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு கூட்டமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு புரிதல் இருந்திருக்கும். இல்ல இப்ப நம்ம அவருக்கு வழி விடணும், அவர் அந்த பாயிண்ட்ல போய் 10:30க்கு பேசணும், அவர் பேசுறதை நம்ம கேட்கணும் அப்படின்னு அந்த கூட்டமா இருந்தா வழி விட்டு இருப்பாங்க. விஜய பார்க்கத்தான் முந்தி எடுத்து கொண்டு வந்திருந்த கூட்டமா இருந்தா விஜய் பேசுறதே அவங்க எதிர்பார்க்க தேவை கிடையாது. அவங்க வந்ததே விஜய் பார்க்கணும், விஜய் கூட நடக்கணும், ஒரு செல்ஃபி எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், அதுதான் ஒரு நோக்கமா இருந்துச்சுன்னா அது கட்சி வளர்ச்சிக்கு அது எந்த விதத்திலையும் உதவாது. அப்ப விஜய் பேசுவதன் மூலமாகத்தான் அரசியல் படுத்த முடியும் அப்படிங்கறத அழுத்தமா சொல்றீங்க. நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த பாயிண்ட்கள் என்ன நடக்குது அப்படிங்கறத. உங்களோட இணைவுக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.